வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவை பாருங்க. ராசாத்தி விடிஞ்சிருச்சு, எந்திரி. பேய் வருது நாய் வருதுன்னுக்கிட்டு விடிய விடிய என்ன தூங்க விடல. விடிஞ்சோடனே இவ தூங்கிக்கிட்டு இருக்கா. ராசாத்தி எந்திரி ராசாத்தி, விடிஞ்சிருச்சு. தூக்கமா வருது. சரி ராசாத்தி, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டு போயிருவீங்க. நீ எந்திரிச்சு சமைக்கிறதுக்குள்ள நான் வேலைக்கு போயிட்டே வந்துருவேன். அதெல்லாம் ஒன்றும் சமைக்க வேணாம், நானே சமைச்சு வச்சுட்டேன். நீங்களே சமைச்சிட்டீங்களா? சோ ஸ்வீட். பிள்ளைய மட்டும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அமுச்சு விடு. தூங்கிட்டேன்னு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத. அட ஏங்க, இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் தூங்கிட்டேன். நீங்க பத்திரமா ஆபீஸ் போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வரேன் ராசாத்தி, பாய். சரிங்க. டே லட்டு, நான் பெத்த மவனே, ஸ்கூலுக்கு நேராச்சுப்பா, எந்திரிப்பா. போமா, ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறம்மா ப்ளீஸ். போட்டது போட்டபடியே கிடக்குது. ஸ்கூல் பஸ் வர்றதுக்குள்ள சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா சாப்பிடாம போயிருங்க. நான் பெத்த மக்கா, தூங்குனது போதும், எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்க. 8 மணிக்கெல்லாம் பஸ் வந்துடும். பஸ் வர நேரத்துல அதை காணா இதை காணான்னு கத்திக்கிட்டு கிடந்தீங்க, வெளுத்து விடுவேன், வெளுத்து. கனவா? நானே எந்திரிச்சிட்டேன், நீ என்ன இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்க? அம்மா, பிந்து இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கா, எழுப்பி விடுற, என்ன அடிக்க வராமா? வந்தேன்னா முதுகு பட்ட பட்டையா வீங்கிருன்னு சொல்லு. அம்மா நான் எந்திரிச்சிட்டேன், நீ வரவேணா. காலையிலேயே உன்னை அம்மா கிட்ட திட்டு வாங்க வச்சுட்டேனா? பிந்து, மத்தியானத்துக்கு லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சிருக்கேன். மிச்சம் வைக்காம ஒழுங்கா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வர. இன்னைக்கும் லெமன் ரைஸா? லெமன் ரைஸ் தான், வகை வகையா ஆக்கி கொடுத்தா மட்டும் ஒழுங்கா சாப்பிட்டுருவியா? அம்மா சோட்டு எங்க? அவனாமா இப்பதான் குளிக்க போயிருக்கான், இல்ல அவனை மாட்டி விட்டுட்டோம். அம்மா இதோ வந்துட்டேன். அம்மா நான் ரெடி, போலாமா? ஏண்டி, இப்பதான் அவன் குளிக்க போயிருக்கான்னு சொன்ன, கிளம்பி வந்துட்டான். எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற. ஸ்கூலுக்கு போறப்ப அடி வாங்கிறாத, ஒழுங்கா கிளம்பு. ஐயோ பாவம், திட்டு வாங்குறா. டா பேக புடி. அவளுக்கு சொன்னதுதான் உனக்கும். ஸ்கூலில் அவளை அடித்தேன் உதச்சேன்னு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, உன்னை உரிச்சிருவேன் பார்த்துக்கோ. டேய் அண்ணா, டைம் எத்தனைன்னு சொல்லு. குடிச்சு 8 இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. 8 மணிக்கு ஸ்கூல் பஸ் வந்துடும். இன்னும் லட்டுவை காணோம். அதானே 8 மணி பஸ்ஸுக்கு 7:30 வந்து உக்காந்துருப்பான். 8 போது இன்னும் ஆளையே காணோமே. பாரு, மரத்துல எதுவும் தாவிக்கிட்டது இருக்க போறான். மரத்துலயும் காணோமே. ஒருவேளை தளபதிக்கு லாஸ்ட் படம்னு சொல்லவும் சூசைட் எதுவும் பண்ணிக்கிட்டானோ? ஹலோ சார், டைம் என்னன்னு சொல்றீங்களா? அதுவா சார், மணி 8 போகுது. நீ எப்படா வந்த? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம லட்டு அண்ணங்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஏடா, நான் வர்றதுக்கு 1 நிமிஷம் தான்டா லேட் ஆச்சு, அதுக்குள்ள நான் செத்துட்டதா முடிவே பண்ணிட்டேன். லட்டு தட்ட சுக்க முடிச்சு சொன்னேன்டா. கூத்தா இருக்குனே உன்னையோட. ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. இங்க பாருங்க, தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாது, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீ கொடுக்கற மரியாதையே போதுமா எனக்கு? என் பிள்ளைக்கு என்னைக்கு உன்னை கட்டி வச்சனோ அன்னைக்கே அவன் வாழ்க்கை வீணா போச்சுடி. ஆமா ஆமா, என்னாலதான் உன் புள்ள வாழ்க்கை வீணா போச்சு. இல்லைன்னா அவர் கலெக்டர் ஆயிருப்பாரு. ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியல உன் பிள்ளைக்கு. நான் வாழ்க்கையை கெடுத்தனா? நீங்க தாண்டி என் வாழ்க்கையை கெடுத்து புட்டீங்க. வாடி போடின்னு நாக்க இழுத்து வச்சா அறுத்து போடுவேன் பாத்துக்கோ. என் புள்ள மூஞ்சில சிரிப்பே இல்ல, ஏதோ பறி கொடுத்துட்டு தேடுற மாதிரி இருக்குது. உனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு அவனை பழி கொடுத்துருக்கணும். மற்றவங்க மாதிரி உங்களை கொடுமை பண்றனா? கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சு வைக்கிறல்ல, என்ன சொல்லணும்? உரல்ல பார்க்க போட்டமா, இடிச்சமா, மென்னமா, துப்புனமான் இருக்கணும்.
எனக்கு என் புருஷனுக்கும் சண்டை மூட்டிக்கிட்டு இருக்க கூடாது. ராசாத்திக்கு போனை போடுவோம். ராசாத்தி, ஆ ஆ சாந்தி வீட்டுக்கு வந்துடுடி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போதான் நான் அங்கே போய்கிட்டு இருக்கேன், வந்துடுடி. சரி, ஃபோனை வச்சிரட்டா? ஆ சரி. ஏ சாந்தி, என்னடி சாந்தி, என்னாச்சு? எப்பொழுது சிரிச்ச முகத்தோட இருப்ப, இன்னைக்கு என்ன சோகமா உட்காந்துருக்க? என் மாமியாதான்க்கா, இதை தொட்டா குத்தம், அதை தொட்டா குத்தம், அங்க போகாத இங்க போகாதன்னு ஏதாச்சும் சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கக்கா. அக்கா, என்ன சீக்கிரமா வர சொன்னீங்க? என்ன வர சொல்லிவிட்டு ஏன் இப்படி உம்முன்னு உட்காந்துருக்கீங்க? எல்லாரும் மாமியா பண்ற கொடுமை தான். அக்கா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்க்கா. நானும் சொல்லணும்க்கா. என்னங்கடி ஆளாளுக்கு ஏதோ சொல்லணுன்றீங்க, சொல்லுங்க. பட்டக்கா, நைட்டு 2 மணி இருக்குக்கா, ஏதோ சல்லு சல்லுன்னு வீட்டை சுத்தி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரே பயம்க்கா. என் வீட்டை சுத்தியும்க்கா சல்லு சல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சுக்கா. உங்களுக்கும் மாடி என் வீட்டை சுத்தியும் கேட்டுச்சு. என்னக்கா சொல்றீங்க? ஆமாடி, யாரோ வீட்டுக்குள்ள வர மாதிரி சத்தம் கேட்டுச்சுடி. வெளியே போய் பார்த்தா ஒருத்தரையும் காணோம். நல்ல வேளை கதவை போட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டேன். என் வீட்டுக்கார் வேற வீட்டுல இல்லையா, ரொம்ப பயமாயிருச்சு. எப்படா பொழுது விடியும்னு இருந்துச்சு. இங்கேயும் அப்படிதான்க்கா, வீட்டை சுத்தி சல்லு சல்லு சல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நாய் வேற ஊழ விட்டுக்கிட்டே இருந்துச்சுக்கா. போன்ல கருப்பசாமி பாட்டை போட்டுக்கிட்டு கண்ணை இருக்க மூடிக்கிட்டேன். எப்படா பொழுது விடியும்னு இருந்துச்சு. நான் பயத்துல பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா என் மாமியாக்காரி விடிய விடிய பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கே, கொப்பனா கரண்ட் பில் கட்டுவான்னு என்கிட்ட சண்டைக்கு வராக்கா. அக்கா, பட்டக்கா, ராசாத்தி அக்கா, சாந்தி அக்கா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஏ வாடி சுமதி, நல்லா இருக்கியா? ஆ இருக்கேங்கா. எப்போ ஊர்ல இருந்து வந்த? சொல்லவே இல்லை. எப்படி நீ வாக்கப்பட்டு போன இடத்துல நல்லா பாத்துக்கிறாங்களா? அதெல்லாம் எந்த குறைச்சலும் இல்லக்கா. என் மாமியார் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. நான் எது கேட்டாலும் என் மாமியார் இல்லைன்னு சொல்லாதுக்கா. என் வீட்டுக்காரும் அப்படிதான், உடனே வாங்கி தந்துடுவாரு. ஏதோ நல்லா போய்கிட்டு இருக்குக்கா. அப்புறம் என்ன இந்த பக்கம்? இதுவாக்கா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, அதான் வந்துட்டேன். உன் மாமியா எதுவும் சொல்லாதாடி? என் மாமியா தாங்க அமுச்சு விட்டுச்சு, போய் அம்மாவை பாரு, உடம்பு நல்லானோன்னு நீ வந்தா போதும், நான் இங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கக்கா. நீ கொடுத்து வச்சவ. அக்கா, நைட்டு இதே மாதிரி தான்க்கா கேட்டுச்சு. என்ன சத்தம்? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த இடத்துல நம்ம 4 பேர்த்த தவிர்த்து வேற யாரும் இல்லை. சுற்றி முற்றி பார்த்தா யாருமே போகல. அப்புறம் எப்படி இந்த கொலுசு சத்தம் நமக்கு மட்டும் கேட்குது? என்னன்னு தெரியலக்கா, ஒரே மர்மமாகவே இருக்கு. இதை நினச்சி நைட்டு பூரா தூக்கமே இல்லைக்கா. மறுபடியும் கேட்குதுக்கா. வாங்கக்கா, வீட்டுக்குள்ளே போயிடலாம். வாங்கக்கா, என் வீட்டுக்குள்ள. பரவாயில்லடி சாந்தி, உன் மாமியா ஏதாச்சும் சொல்லுவாங்க, அதனால என் வீட்டுக்கே வாங்க, போகலாம். என்ன கொலுசு சத்தத்தை கேட்டு எல்லாம் பயந்து ஓடுறாங்க, என்னவா இருக்கும்? அக்கா இருங்கக்கா, என்ன விட்டுட்டு போயிடாதீங்கக்கா. ஏ ராசாத்தி, சுமதி, சாந்தி, டக்குன்னு உள்ள ஒடியாங்கடி. அக்கா, நான் இன்னும் உள்ள வரல, கதவை பூட்டிடாதீங்க. என்னன்னு தெரியலையே, தப்புச்சம்பளிச்சன்னு ஒடியாடுறதா இருக்குது. ஷபா. அக்கா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? ஓடி வந்ததுல ரொம்ப மூச்சு வாங்குது. தண்ணி என்னடி? டீயே போட்டு எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் உக்காருங்க. ஆமா ராசாத்தி, இந்தாடி டீயே கொடுக்கா. அக்கா, உங்களுக்கு டீ? நீங்க டீ குடிக்க மாட்டீங்களா? எனக்கு டீ குடிச்சு பழக்கமே இல்லை, நீங்க குடிங்க. ஏன் எல்லாம் கீழே உட்காந்துருக்கீங்க? சோஃபால உட்கார வேண்டிதானே? ஓடி வந்ததுல டயர்டா இருக்குக்கா, கீழே உட்காந்தாதான் காலை நீட்டி உட்கார முடியும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப என்னடி செய்யறது? எனக்கு என்னமோ இது தீய சக்தியோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க்கா. என்னது தீய சக்தியா? நான் சொல்ல வர்றது உங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். எனக்கு ஒரு மந்திரவாதியை தெரியும். இங்க நடக்கிறதெல்லாம் அந்த மந்திரவாதி கிட்ட சொன்னா அவர் ஏதாச்சும் சொல்லுவாரு, அதுக்கேத்த மாதிரி செய்யலாம்க்கா. அப்ப தீய சக்திய தூய சக்தியால தான் விரட்ட முடியும்னு சொல்ல வர அண்டி சுமதி? ஆமா ராசாத்தி அக்கா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு அவரை பார்க்க போலாம்க்கா.
அப்பதான் நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்க்கா. சரிடி, நீ சொல்ற மாதிரியே நம்ம செய்யலாம். என்ன இடி இடிக்கிற சவுண்டு கேக்குது? சுமதி, என்னன்னு கொஞ்சம் பாரு. பட்டக்கா, இப்ப டைம் என்ன? ஏண்டி சொல்லுக்கா. மணி 11. என்னாச்சுடி? நைட்டு மாதிரி வானம் இருட்டி இருக்குக்கா. என்னடி சொல்ற? ஆமா, என்னன்னு வெளியே போய் பாப்போம். என்னக்கா, பகலா இரவா இப்படி இருண்டு கிடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ தப்பா தெரியுதுக்கா. அக்கா, பேய். எங்கடி பேய் இருக்குன்னு காணோம்? சுமதி, நாங்களே பயந்து போய் இருக்கோம். உனக்கு விளையாடுறதுக்கு இதான் நேரமா? நீங்க பாக்குறதுக்குள்ள மறைஞ்சிருச்சுக்கா. ஏ சுமதி, எதுக்குடி இப்ப பேய் மாதிரி சிரிக்கிற? சிரிக்கலக்கா, அங்க பாருங்கக்கா. எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடி கதவை சாத்துங்கடி டக்குன்னு. என்னோடது கிடைக்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டேன். ஓடுக்கா ஓடு. ஐயோ, உள்ள போங்கடி டக்குன்னு. இல்ல டக்குன்னு வாங்கடி, பேய் உள்ள வந்துற போது. உங்களை விட மாட்டேன், உங்களை விட மாட்டேன். என்னோடது கிடைக்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டேன். இந்த வீடியோவின் அடுத்த எபிசோடை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.